மத்திய அரசின் புதிய கேபிள் கட்டண முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னிந்தியா முழுவதும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நேற்று நடத்திய ஒருநாள் போராட்டம் மக்கள் ஆதரவால் மகத்தான வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேபிள் டிவியில் அனலாக் முறை ஒழிக்கப்பட்டு டிஜிட்டல் ஒளிபரப்பு நாடு முழுவதுமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் தனது 8வது புதிய கட்டண கொள்கையை அறிவித்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் விரும்பும் சேனல்களுக்கு மட்டும் பணம் செலுத்தினால் போதும் என்கிற அடிப்படையில் கட்டண விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கு 18% சரக்கு மற்றும் சேவை வரியையும் வசூலிக்கப்பட உள்ளது. இதனால் தற்போது வழங்கி வரும் 200 ரூபாய்க்கு பதிலாக பொதுமக்கள் மாதந்தோறும் 600 ரூபாய்க்கு மேல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் ஒளிபரப்பை நிறுத்தி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 1.5 லட்சம் கேபிள் ஆபரேட்டர்களும் தொழிலாளர்களும் பங்கேற்றனர். இதனால் தென்னிந்தியா முழுவதும் 3 கோடி கேபிள் டிவி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு அளித்ததாகவும் இதனால் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.